ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை தண்ணியிலேருந்து எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சுண்டைக்காயை இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் தான் கருத்து போகாமல் இருக்கும். எல்லா சுண்டைக்காயும் அதில் சேர்த்தாச்சு. எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் பிரட்டியாச்சு. நல்ல ஒரு பழுத்த தக்காளி இதையும் சேர்த்தாச்சு. இதையும் கலந்துக்கலாம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்தும் அந்த மாதிரியும் செய்யலாம். இதையும் எண்ணெயிலே பிரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதிலே சேர்த்துடலாம். கலந்தாச்சு. இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். எப்பயுமே காய் வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம புளி ஊற்றக்கூடாது. காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா புளித்தண்ணி விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணியோட பச்சை வாசனை போக ஒரு கொதி வரட்டும். துவரம்பருப்பை நல்லா மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சதையும் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா குழைய வேக வச்சுருந்தேன். நல்லா கொதி வந்துடுச்சு. பச்சையாக கருவேப்பிலை அப்படியே போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்லா கமன்னு வாசனை வந்துடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.